ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, ரெண்டு பட்டை மிளகாய் போட்டுக்கணும். நம்ம போட போகிறது கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சோண்டு போட்டுக்கணும். நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் நைஸ் உப்பு எடுத்துக்கலாம். போட்டுட்டு நல்லா இப்போ கிண்டி விட்டுருங்க. உப்பு கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேமியாவை இப்போ இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிருங்க. பாருங்கள், சேமியா இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா சேமியா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு அவ்வளோதான், நம்ம சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.